எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கைமா இட்லி பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்களை வீடியோல பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 4 இட்லி எடுத்து வச்சுருவோம். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதா. அதை கட் பண்ணி எடுத்து ஒரு மசரலாம். அப்புறம் அடுப்பில் கடாய் வைங்க. அதில் எண்ணெய் விட்டுங்க. அது சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி அதில் எடுத்து போட்டு அதை போய் வறுத்து எடுத்துடணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகுது வரை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அது நீங்கள் இடையில எண்ணெய் காண கூட லைட்டாக விட்டு வறுத்துக்கோங்க. அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காண்டி எண்ணெய் விடுறோம். முதல்ல கொஞ்சம் சோம்பு போடுறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று. அது வதங்கி வரைச்சல்ல ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்க சரியே தக்காளி போட்டுருவோம். ஒரு தக்காளி கட் பண்ணி சின்னதா, எல்லாமே சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம். இது இன்னும் கொஞ்சம் பழமா இருந்தா தக்காளி நல்லா இருக்கும். ஏன்டா வீட்டில் அதனால இதை போட்டிருக்கேன். அதுல ஜூஸா இருந்தா நல்லா இருக்கும். இது வதங்கி இருக்க செல்ல அதுக்கு தேவையான மசாலா இடி போடுவோம். முதல்ல மஞ்சள் பவுடரு, மல்லி பவுடரு, வத்தல் பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, தேவையான உப்பு, இதை போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கலாம். குடமிளகாய் ஒன்று வதன்னு ஒரு 100 பட்டாணி. இந்த பட்டாணி கொஞ்சம் பிஞ்சா இருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாம். ரொம்ப இதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம அவிச்சு போடணும். அது கூட மல்லி இலை, டொமேட்டோ கெச்சப் போட்டுருக்கேன். இந்த மசாலாவோட இன்னொன்று என்னன்னா, நான் காஷ்மீர் சில்லி போட்டால் நல்ல கலர் வரும். நான் இது போடலை, நார்மல் இது போட்டிருக்கேன். இது மசாலா சேர்ந்து வரைச்சிட நம்ம வறுத்து வச்சிருக்க இட்லி அது கூட போட்டு அதையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துடலாம். நீ இப்போ உப்பு காணனா கூட போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு கரெக்டா போட்டிருக்கிறதுனால நான் திருப்பி போடல. போட்டு லாஸ்டா கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு பாதி லெமன்ல கொஞ்சமா விடுங்க, அது போதும். அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். கலரி விட்டுட்டு இப்போ நம்மளுடைய கைமா இட்லி ரெடி. இது நான் எல்லாமே கம்மியா போட்டுற காரணம் குழந்தைங்க சாப்பிடறதுனால மசாலா எல்லாம் கொஞ்சம் கம்மியா போட்டு வச்சிருக்கேன். இந்த கெச்சப் கம்மியா தான் ஊத்திருக்கேன். ஏன்னா எல்லாம் அதிகமா சேர்த்த குழந்தைங்களுக்கு ஜீரணமாக லேட் ஆகும்ல, அதனால கம்மியா போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரியவங்களுக்கு நீங்க போடுறதா இருந்தா கொஞ்சம் அதிகமாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில இருந்து மசாலா வர கொஞ்சம் நம்ம போடுற இந்த காய் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி, இட்லிக்கு தகுந்த மாதிரி மசாலா அதிகமா போட்டு பண்ணிக்காங்க. டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.